வாசிங்க. எபேசிய நிருபம் பக்கம் 266. எபேசிய நிருபம் பக்கம் 266, 4ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 - 6 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக நம்மோடு பேசும்படியாக இடைபடும்படியாக நம்ம அனுமதிப்போம். வல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறைந்தவரே, அப்பா, அந்த வேலையிலும் குமாரனாக இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனமா இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோட தேவரீர் பேசும்படியாக பரிசுத்த ஆவியான இந்த நாளில் விசேஷமா எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தகப்பனே. இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியா எல்லாவற்றை பார்க்க வார்த்தை மையப்படுத்தி இருக்கிற தேவன், வார்த்தை கொண்டு எங்களோடு தேவரீர் இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இல்லை இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனதை கட்ட திறக்கும்படியாக, வேத அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை கட்ட திறக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியா செய்யற கிருபைகளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்ல கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நீ மாத்திரம் மையப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. வாசிங்க மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் பக்கம் 266, எபேசிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து என்று சொல்லி என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதை தான் தொடர்ந்து நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எபேசிய 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. எபேசிய 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு உலகம் தோன்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், அந்த வசனம் சொல்கிறது, அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்று சொன்ன ஒரு அழைப்பை என்ன செய்கிறோம், பெறுகிறோம். அதே போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதனை செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ நற்கிரியைகளை செய்யும்படிக்கு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அந்த கிரியைகள் தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த தேவன் நல்லவராக இருக்கிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்ததாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதே போல இன்னொரு அழைப்பு எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக என்ன செய்ய வேண்டும், இப்போது தெரிய வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அனந்த ஞானம் என்ன? நாம் எல்லாரும் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறோம், வெவ்வேறு குடும்பங்களிலே நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சகோதர சகோதரிகளாக நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்று சொன்னால், அது நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் கழுவி தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தத்தெடுத்திருக்கிறபடினால, ஒரே தகப்பன் நமக்கு இருக்கிறபடினால, அந்த ஒரே தகப்பன் தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறபடினால, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால
இன்றைக்கு நாம் ஒரு குடும்பமாக என்ன செய்கிறோம்? ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம் என்பதை இந்த உலகம் பார்த்து வியக்க வேண்டும். அப்படி ஒரு ஒற்றுமை, அப்படி ஒரு காரியம், அப்படி ஒரு ஒற்றுமை நமக்குள்ளே, அன்பு நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஒருமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்றுதான் காரியமாக தான் அங்கே என்ன செய்து சொல்லப்படுகிறது. அப்போ அது வெளிப்பட வேண்டும். தேவனுடைய அனந்த ஞானம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்குள்ளே இருக்க அந்த ஒருமைப்பாட்டின் காரியத்தினால, நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அன்பு நிமித்தமாய் தான் அது என்ன செய்யும்? அந்த அனந்த ஞானம் என்ன செய்யும்? தேவனுடைய அனந்த ஞானம் இந்த உலகத்திற்கு என்ன செய்யும்? வெளிப்படும். அல்லேலூயா. இப்போ இப்படிப்பட்ட அழைப்பை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இப்போ பவுல் 4ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஆவியானவர் ஏவப்பட்டு சொல்கிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தமாய் கட்டுண்டனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு என்ன செய்யுங்க? பாத்திரவான்களாக நடவுங்கள் என்று சொல்லும்போது, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் நடக்க வேண்டும். அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியான வாழ்க்கை நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நமக்குள்ளே சபையில நல்ல ஒரு ஒருமை இருக்க வேண்டும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அப்படி நமக்குள்ளே அப்படி ஒரு அன்பு இருக்குமானால் தேவனுடைய அனந்த ஞானமானது என்ன செய்யும்? வெளிப்படும் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அவர் சொல்றாரு, அந்த ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு, அதாவது ஆவியானவரால் உண்டாயிருக்கிறதான ஒருமை, சரியா? ஏற்கனவே அந்த உரிமை, அந்த காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது அவரால் உண்டானது. அவரால் உண்டாயிருக்கிற இந்த ஒற்றுமை, அவரால் உண்டாயிருக்கிற இந்த ஒருமைப்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். நான் சொன்னேன், அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உயிரை கொடுத்தாவது என்ன செய்ய, ஏன்னா அவர் உயிரை கொடுத்து தான் இந்த ஒற்றுமையை உண்டாக்கி இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து தான் இதை ஒரே குடும்பமாக அவர் மாற்றியிருக்கிறார். அப்படி அவர் செய்திருக்கிறபடினால அந்த ஒருமையை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் உயிரை கொடுத்தாவது என்ன செய்யுங்க? அந்த ஒருமையை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க, ஒருமையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறத செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே சொல்லப்படுகிற காரியத்தில் அப்படி நாம் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டுமானால், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால், நமக்குள்ளே குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது யாருடைய குணாதிசயங்கள்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்? ஒரு 5 காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்லப்படுகிறது, சாந்தம் என்று சொல்லப்படுகிறது, நீடிய பொறுமை என்று சொல்லப்படுகிறது, அன்பினாலே தாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது, சமாதான கட்டினாலே நாம் என்ன செய்யணும்? ஒருமைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை 5 காரியத்தை செய்யறோம் பார்க்கிறோம். அதில் ஆண்டோடைய பெரிதான கிருபையினால நாம் முதல் 3 காரியங்களை பார்த்து முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை என்கிற காரியங்களை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அன்பினாலே தாங்கி என்கிற காரியத்தினை செய்து கொண்டிருக்கிறோம், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் என்ன செய்தோம்? அதை பார்த்தோம். அன்பினாலே தாங்கி என்கிற காரியத்தினை செய்தோம், பார்த்தோம். அதனுடைய 2வது பாகமாக இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? நாம் அந்த வார்த்தையை கவனிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியான இந்த நாளில் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. அன்பினாலே தாங்கி என்று வாசிக்கிறோமே, நம்மள யாருமே என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, அன்பா அப்படின்னா என்ன பாஸ்டர், அன்புனா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு செய்ய முடியாது, நம்ம யாரும் மறுதளிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி மறுதளிக்கலாம்? இந்த உலகத்துல நான் உண்மையான அன்பை பார்க்கவில்லை, அன்புனா என்னன்னு நான் உணரல, அன்புனா என்னன்னு எனக்கு நான் கிடைக்கல, எனக்கு உண்மையான அன்பு கிடைக்காத ஒரு ஆள் நான் பாஸ்டர். அப்ப அன்பே எனக்கு கிடைக்காதனால அந்த உண்மையான அன்பு எது என்று எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன செய்யலாம்? அப்படி ஒரு வேலை யோசிக்கலாம், கேட்கலாம். ஆனா நிச்சயமா என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களிடத்தில் உண்மையான அன்பை நம்ம பார்க்காம இருக்கலாம், ஆனால் அன்பே எனக்கு தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது? நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவானை திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, அல்லேலூயா, இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கவனிங்க, நாம் ஒரு காலத்துல தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், நீசர்களும் பாவிகளும் துரோகிகளும் வஞ்சர்களுமாக இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், அவனுடைய பிடியில இருந்தோம், பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தோம், பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் அந்த பரிசுத்தமுள்ள தேவன் என்ன செய்தார் என்று சொன்னார்? அவரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்
நம்மில் அன்பு கொண்ட மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எதனாலே? அந்த வசனம் சொல்லுது, அவர் உனக்கு பாராட்டின அன்பினாலே இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. உன்னுடைய எந்த கிரியையினாலும் அல்ல, உன்னுடைய எந்த காரியம், அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி எதுவும் இல்ல, படிப்பு, திறமை இல்ல, சாதனை எதுவும் இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த பிதா நமக்கு பாராட்டின அன்பு. அல்லேலூயா. பிதா பாராட்டின அன்புன்னு சொல்லும் போது அது என்ன அன்பு தெரியுமா? சத்துருக்கள், நீசர்களும், துரோகிகளும், வஞ்சர்களும், பாவிகளுமா இருந்த நம்ம நேசிக்க நம்ம அவளோட பிள்ளையா மாற்ற அவர் அன்பு பாராட்டினான்னு சொல்றோமே, அந்த அன்பு எப்படிப்பட்ட என்ன அன்பு? அந்த அன்பு எப்படி நமக்கு தெரியும்? நீங்க அடுத்த பக்கம் திருப்பங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9, 10 வசனங்களை வாசிப்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினதினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. தன்னுடைய குமாரனை அனுப்பினதுனால, கவனிங்க, தன்னுடைய குமாரனை எதுக்காக அனுப்பினார்னா, போயிட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீ பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பல. அதுக்காக அனுப்பல. நீ போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்திருப்பான், மனிதர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அதுக்காக அனுப்பல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே, சரியா, பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த வெள்ளத்தை தண்ணியில் இறங்க மாட்டாங்க, ஹெலிகாப்டர்ல என்ன செய்வாங்க? பார்வையிட்டு கொண்டார். அவர் பார்வையிட்டார்னு அதே பெரிய ஃபிளாஷ் நியூஸ் செய்வாங்க, சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தாலே பெரிய ஃபிளாஷ் நியூஸ். அவர் பார்வையிட்டார், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை வந்து பார்வையிட்டார். தண்ணியில் கால் தண்ணியில் விடப்படாது இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை. தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினது தேவன் அப்படி பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்பலை. இப்போ அந்த 10ஆம் வசனத்தை பாருங்க ஸ்க்ரீனில். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னை குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய குமாரனையே தேவன் பலியாக, கிருபாதார பலினா அங்கே மரணம் உண்டு, பலியாக அவர் தந்ததுனாலே, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. அவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, செல்ல குமாரனை, தன் மடியிலிருந்த தன்னுடைய குமாரனை நம்மீது அன்பு வைத்து அவர் அவருடைய குமாரனை தேவன் பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய குமாரனை தந்திரளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். தந்திரளி, பலியாக தந்திரளி. இது சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து ஆவியால் ஏவப்பட்டு சொல்லும்போது சொல்றாரு, ரோமர் 8:32, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அப்படின்னு என்ன அர்த்தமே? அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிங்க, எல்லாரும் அவங்க பிள்ளைய தான், அவங்க பிள்ளைய அணைச்சி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ சிஸ்டரோட பாருங்க, அப்படி அணைச்சி வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? என் கண் முன்னாடி காட்சி நான் பார்க்குறேன். பிள்ளையை அப்படி வச்சு என்ன செய்றாங்க? தட்டிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை அழகான செய்தி இப்போ தோளில் தூங்குது. எல்லாரும் அவங்க பிள்ளையை அப்படி தான் அணைச்சி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, பிள்ளையை அணைத்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர். அதே தேவன் அவரோட குமாரன் அப்படி அவர் எனக்கு நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்னு வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு இந்த சபை இல்லை, இந்த பிரசங்கம் இல்லை, இந்த ஆராதனை இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாரும் நிச்சயமாக எங்கே போவோம்? பாதாளத்துக்கு தான் போவோம், கடைசியாக நரகத்துக்கு தான் போவோம். ஆனால் அவர் பிள்ளையை அப்படி வச்சுக்கிடாம அவர் மடியில் இருந்த குமாரனை அந்த தேவன் மேல் வைத்த அன்பினாலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்ற வேண்டும் என்பதனால, அந்த குமாரனையே அவர் குமாரன் என்று பாராமல் நமக்காய் தந்ததுனால, பலியாய் கொடுத்ததுனால, பலியாய் தந்ததுனால இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு பாராட்டின அன்பு இப்போ பாருங்க எப்படின்னு சொல்லுவா, எவ்வளவு பெரியதுன்னு பாருப்பா, இவ்வளவு பெருசுன்னு பாரு. அவர் குமாரனையே அவர் குமாரன்னு பார்க்கல தெரியுமா? உன்னையே அவர் மனசு, உன்னையே அவர் தோளில் சேர்த்துக்கிறதுக்கு, உன்னையே அணைச்சிக்கிறதுக்கு, உன்னையே அவர் மடியில் போட்டுக்கிறதுக்கு, உன்னையே அவர் தோல் மேலே சாட்சிக்கிறதுக்கு, உன்னையே பிள்ளையா தத்து எடுத்துக்கிறதுக்கு அவர் சொந்த பிள்ளையை கொடுத்தார்.
உன்னை தத்து எடுத்துக்கிறதுக்கு சொந்த பிள்ளைய கொடுத்தார். இந்த அன்பு உனக்கு புரியுதா? அவர் பாராட்டிய அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாரு, எவ்வளவு பெரிதுன்னு பாரு. கிருபாதார பலியா தன்னுடைய குமாரனையே கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தகப்பன் செய்யற சாதாரண விஷயம் இல்லை. எந்த தகப்பனும் செய்ய முடியாத விஷயம் அது. ஆனா தேவன் நமக்கு என்ன செய்தார்? அதை செய்தார். அதனால தான் நான் சொன்னேன், நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா, இந்த உலகத்தில் உண்மையான அன்பை பார்க்காம இருக்கலாம், அதில் உண்மையாக நேசிச்சவங்க இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், அந்த நேசத்தை நம்ம இழந்திருக்கலாம். தகப்பனையோ தாயையோ நேசிச்சு யாரையா ஒருத்தர் இழந்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்னால், அன்பு என்னன்னு எனக்கு தெரியாது பாஸ்டர், உண்மையான அன்பு என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி நம்ம மறுதளிக்க முடியாது. தெரியாதுன்னு மறுதளிக்க முடியாது. காரணம், நம்ம இந்த அன்பை நம்ம உணர்ந்தனால, சுவைத்தனால, அந்த அன்புனால தான் நம்ம இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிறோம். அந்த அன்புனால தான் இன்றைக்கி நம்ம ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். அந்த அன்புனால தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை, செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த அன்புனால தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றுள்ளா இருக்கிறாங்க. அப்போ அந்த அன்பு எனக்கு தெரியாதுன்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாம் முந்தைய அவர்கிட்ட அன்பு கூறல. நாம் அன்பு செஞ்சு, பிதாவே என் அன்பு எவ்வளோன்னு பார்த்தீங்களா, நான் நரகத்துக்கு போகணுமா, நான் எவ்வளோ உங்களை அன்பு செய்கிறேன், நான் பாதாளம் போகணுமா, எனக்காக நீங்கள் உங்கள் பிள்ளையை தரமாட்டீங்களா, இவ்வளோ அன்பு செய்கிறேனே அப்படின்னு நாம் பண்ணல, நாம் கேட்கல, நாம் ஜெபம் பண்ணல அதுக்காக உங்களுடைய குமாரனை தாருன்னு சொல்லிட்டோம். நாம் கேட்கல. நாம் முதல் அன்பு செஞ்சு அவர்கிட்ட நம்ம அன்பு எப்படின்னு பாருங்கன்னு காமிக்கல. வசனம் அங்கேயே சொல்லுவோம். 1 யோவான் 4 அதிகாரத்தில் 19 வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19 சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் அன்பு கூர்ந்தபடினால் அன்பு கூறுகிறோம். அப்போ அவர் அன்பு கூர்ந்தபடினால என்ன அர்த்தம்? அந்த அன்பை நாம ரிசீவ் பண்ணியிருக்கிறனால, அதை பெற்றுக்கொண்டு, அது என்னன்னு உணர்ந்தனால, அதை ஏற்றுக்கொண்டனால, அதுக்குள்ள வந்தனால, அதை நாம வாங்கி இருக்கனால, பெற்றுக்கொண்டு இருக்கிறனால, அந்த அன்பை பெற்றுட்டு, அந்த அன்பை பெற்று நாம் இப்போ என்ன செய்யணும்? நாமட்ட அன்பு கூறுகிறோம். முந்தி நாம் அவர்கிட்ட அன்பு கொள்ள, அவர் தான் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க. அப்படியெல்லாம் இப்போ கவனிங்க, முக்கியமானது. அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், ஏன்னா அவரால் தான் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். அவரால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்கோ தலையில சொல்லுவோம், அல்லேலூயா. ஆமாம், அவரால் தான் மறுபடியும் பிறக்கிறது. தேவ ஆவியினாலே பிறப்பது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது, பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு விசுவாசித்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டு பிள்ளையாக இருப்பது. அப்போ அவரால் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அது செய்திருக்கிறோம். குழந்தை ஞானஸ்தானம் இல்லை, அப்போ ஒன்றுமே நமக்கு தெரியாது, எதையும் விசுவாசிக்கலை, எதையும் நம்பலை, நாம் எந்த விசுவாச அறிக்கையும் செய்யலை. பைபிள் சொல்லி நீ தான் செய்யணும் அறிக்கைன்னு சொல்லுது. யாரோ செஞ்ச அறிக்கை அது செல்லாது. ஏன்? அப்போது அவரால் தான் நம்ம என்ன செய்ய மறுபடியும் பிறந்திருக்கோம். இப்போ அவர் தான் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறார் மறுபடியும். அப்போ வசனம் சொல்லுது, அப்படி அவர் பிறக்க வச்சிருக்க, அவர்கிட்ட நீ அன்பு கூறுறல்ல, உண்மை தானே? அவர்கிட்ட அன்பு கூறுறல்ல, உண்மை தானே? அப்படி அன்பு கூறுகிறவங்க வாசிங்க. இப்போ 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிறப்பித்தவரிடத்தில், அவரிடத்தில், தேவனிடத்தில், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, பிறப்பித்தவரிடத்திலே நான் அன்பு கூறுவேன், ஆனால் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலே அப்படி சொல்ல முடியாது. அப்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் இப்படியும் அன்பு கூறுவான், இப்படி அன்பு கூறுகிறவன் இப்படியும் அன்பு கூறுவான். அப்படிதான் சொல்றேன், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிறரிடத்தில் என்ன செய்வான்? அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் என்ன செய்வான்? அன்பு கூறுவான். இதை தான் அங்கே நம்ம பிரதான கற்பனையாய் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் இல்லையா? ஒருத்தன் வந்து கேட்டான், இயேசுவிட்ட, நியாயப்பிரமாணத்தில் பிரதான கற்பனை எது?
ஆண்டு சொன்னார், தெய்வனாய் கத்திரிடத்துல முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும், மற்ற 22, 37, 38 போடுப்பா. மனதோடும் தேவனாய் கத்திரிடத்துல செய்வேன் அன்பு கூறுவாயாக. மற்ற 22, 37 பார்க்கிறோம். அதற்கு ஒப்பனையான இன்னொரு கற்பனை என்னன்னு சொன்னார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் செய்வேன் அன்பு கூறுவாயே. சரியா? அதுக்கு ஒப்பனையா இருக்கிற இன்னொரு கற்பனை சொன்னார் ஆண்டவர். இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன செய்து இது உள்ள வந்துடுச்சுட்டார் ஆண்டவர். எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்துல அன்பு, 2. தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்துல அன்பு. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொன்ன நம்ம கண்டிப்பாக என்ன செய்வோம், அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் என்ன செய்வோம், அன்பு கூறுவோம், கூற வேண்டும். அதை இப்போ அன்பினாலே தாங்கின்னு வாசிக்கிறோம். கடந்த வாரம் கவனிங்க, தேவனிடத்தில் அந்த நீடிய பொறுமை, அந்த நீடிய பொறுமையில் தேவனிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கிறதுக்கும் தேவன் அன்பினால் தான் தாங்கிக் கொள்ள முடியும். டிலே ஆச்சுனான்னு சொல்லி பார்க்குறோம். டிலே ஆகுதான், சரியா? தேவனிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கணும்னு சொன்னால் ஆபிரகாமை போல நம்ம அந்த அன்பில் தான் என்ன செய்ய முடியும், நம்ம இருக்க முடியும். சரியா? தேவன் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், தேவனிடத்தில் நீடிய பொறுமையில் அன்பில் தாங்கிக் கொள்வதற்கு ஈசாக்கு போல, ஈசாக்கின் வாழ்க்கையை பார்த்தோம். சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கடந்த வார செய்தி லேசாக ஞாபகப்படுத்து. எத்தனை துறவு வெட்டான், எத்தனை வாக்குவாதம் வந்தாலும் அவன் ஜோந்து போடல. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சரியா, நான் உன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ தேவனிடத்தில் நீடிய பொறுமையில் அன்பினால் தாங்கிறதுக்கு ஈசாக்கை நான் எடுத்துக்காட்டாய் பார்த்தோம். சூழ்நிலையில் நீடிய பொறுமை தேவ அன்பினால் தாங்கிக் கொள்வதற்கு யோசேப்பின் வாழ்க்கை என்ன செய்த உதாரணமாக என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு 3வது மனிதனிடத்தில் நீடிய பொறுமை, அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் நீடிய பொறுமை, மற்றவரிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கிறதுக்கு தேவ அன்பினால் தாங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை கடந்த வாரம் பழைய ஏற்பாட்டு 2 பரிசுத்தவான்களை பார்த்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பரிசுத்தவான் என்ன செய்வோம் பார்ப்போம். கர்த்தர் நாளில் தொடர்ந்து நம்மோடு விசேஷமாக இடைபடுவாரா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் யூத மார்க்கத்தில் இருந்தவர், யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்த நபர். அப்போ அந்த யூத மார்க்கத்தின் வைராக்கியத்தை நிமித்தம் சபையை துன்பப்படுத்தினவர், சபையை பாழாக்கினவர், அப்படிதான் சொல்லப்படுது. அவர் அப்படிதான் இருந்தேன்னு வேற சொல்றார். அப்படிதான் இருந்தானா, யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 13-14 வசனங்கள் வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அவர் சொல்றாரு, பாரம்பரிய நியாயங்களுக்காக யூத மார்க்கத்தில் தேறினவன், பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா என்ன செய்தேன், இருந்தேன். அப்படிதான் இருந்தார். இயேசு அவரை சந்திக்கும் வரை. கரங்குதல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. தமஸ்கு போகிற வழியில இயேசு அவரை சந்திக்கும் வரை அவர் அப்படித்தானே செய்தார், இருந்தார். அப்போ இயேசு அவரை சந்தித்த போது அவர் ரட்சிப்புக்குள்ள வந்தார். அல்லேலூயா. இப்ப யூத மார்க்கத்தில் இருந்தபோது யூத மார்க்கத்திற்காக, அந்த வைராக்கியத்திற்காக சபையை துன்பப்படுத்தின மனுஷன். இப்ப இயேசுவால சந்திக்கப்பட்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, பவுலை குறித்து சொல்றார். இப்போ அவர் என்ன செய்யறார்? 20ஆம் வசனம் வாசிங்க. 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கவனி. இப்போ நான் காமிக்க போறேன். அவர் யூத மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டாரு. இப்போ என்ன பண்றாரு, இயேசு தான் கிறிஸ்து என்று சொல்லி, ஏன்னா அது கிறிஸ்துக்காக தான் யூதர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியல என்னன்னா, இயேசு நம்மால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான் கிறிஸ்து என்று அவர்களுக்கு தெரியல. அப்போ அது அறியணும். அதான் சத்தியம். சத்தியத்தை அறிந்தால் விடுதலை. அவர்கள் ரட்சிப்புள்ள வருவாங்க, யூதர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டது போல, கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டது யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்த நான் ரட்சிக்கப்பட்டது போல, யூத மார்க்கத்தை தேறினோ இருந்த நான் ரட்சிக்கப்பட்டது போல, என் இனத்தார், என் ஜனத்தார், என் யூதர்கள், என் ஜனத்தார், இஸ்ரேல் மக்கள் அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். அதான் பவுலுடைய காரியம். அப்ப வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர் சும்மா இல்ல. அந்த வார்த்தையை பாருங்க மறுபடியும் 20ஆம் வசனத்துல, தாமதமின்றி.
தாமதமின்றி, there is no delay. ஏன்னா தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்துமாக்கள் எங்க போகணும்? பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அவருடைய இனத்தார் ஜனங்கள் எங்க போயிட்டு இருப்பாங்க? பாதாளத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த யூதர்கள், சரியா, அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். அப்போ அதுதான் அவருடைய பாரம். என்ன கவனிக்கிறீங்களா? செய்தி கவனிங்க. அதான் அவருடைய பாரம். அப்போ என்ன சொல்றாரு, என்ன காரியம் பண்றாரு? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி, இயேசுதான் கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னுடைய ஜனத்திற்கு என்ன பண்ணாரு? அவரு பிரசங்கித்தார். ஜனத்துக்கு பிரசங்கித்தார். இப்ப யூதர்களுக்கு என்ன ஏன் பிரசங்கிக்கிறாரு? யூதர்களுக்கு அவர் ஏன் பிரசங்கிக்கிறாரு? எனக்கு ஒரு வேலை இல்லைப்பா, நான் பிரசங்கிக்கிறான்னு சொல்லி பிரசங்கிக்கல. அவர் ரட்சிப்புல வந்தவொடனே தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம யூத மார்க்கத்திலே இருந்தோம்னு சொல்லி சொன்னா, சரியா, என்ன ஆகும்? பாதாளம் தான் போயிருப்போம். பாதாளம் தான் போயிருப்போம். அப்போ இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவ கிருபையால நான் சத்தியத்தை இருந்து இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனாலும் என்னுடைய மார்க்கத்தார், என்னுடைய ஜனங்கள் என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை. என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் அவருடைய பாரம். நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். அதுக்காக என்ன பண்றாரு? போயிட்டு ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றாரு. எப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லப்பா, இயேசு தான்பா கிறிஸ்து, அவர் தான்பா தேவகுமாரன், அவரை ஏற்றுக்கொண்டாதான்பா ரட்சிப்பு, மீட். ரொம்ப நாளா நம்ம 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 முன்னோர்கள் காத்திருந்தாங்களே, சொன்னாங்களே, நம்மளும் காத்திருந்தோமே மெசியா. அந்த மெசியா வேற யாரும் இல்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த இயேசுதான் கிறிஸ்து. பிரசங்கம் பண்றாரு அவளுடைய ஜனத்துக்கு ஆத்தும பாரத்தோட, சரியா. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அங்க பாருங்க, வசனம் வாசிங்க, 23ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:23. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவரு யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்னு யூதர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. ஆனா அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க? அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? பவுல காலி பண்ணிடணும்னு ஆலோசனை பண்றாங்க, சரியா. இப்படின்னா அவருக்கு தெரிய வருது. அங்கேருந்து தப்பிச்சு அவரை அனுப்புவாங்க, கூடையில் இறக்குவாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும். 25ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா கூடையில் இறக்குவாங்க ஆளை, சரியா. கூடையிலேருந்து மேலேருந்து செவரில் கூடையில் கயிறு கட்டி இறக்கி அடுத்த இதுக்கு போவார். இப்போ யூதர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, சரியா, அவரு அன்போடு கூட சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அறிவிக்கப்படுகிற ஜனம் அவர் அன்பை புரிஞ்சிக்கல, அவரையே கொலை செய்ய பார்க்குது. இப்போ நீங்கள் தான் பவுல், இல்லை நான் தான் பவுல், நம்ம தான் பவுல் அப்படின்னா இதோடு கூட யூதர்களுக்கு அறிவிப்போமா? அவங்க அப்படி இருக்கிறாங்க, கொலை செய்ய பார்க்குறாங்க, உயிரே போயிட முடியல. அவன் ஆத்துமா கெட்டு போகக்கூடாதுன்னு நான் அறிவிக்க போனான், அவன் என்னையே கொல்ல பார்க்குறான், சரி. ஆனால் அவருடைய காரியம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்தில் வாங்க, அங்கே வந்து அந்தியோக்கியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் இருக்க சபையில் அவர் அங்கே பாஸ்டராக இருக்கிறார், சரியா, அங்கே இருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் இருக்கிறார். அவரும் பர்னபாவும் அங்கே உருவாக்கப்பட்டு, அப்படி தான் சொல்லணும், மிஷன் ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப சொல்கிறார். அப்போ மிஷன் ஊழியத்துக்கு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. போகிற இடத்துல கூட அந்த 13ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஒரு இடத்துக்கு சாலமீன் சொல்லக்கூடியதான ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. 5ஆம் வசனம் பாருங்கள், சாலமீன் சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு வராங்க. அப்போது அங்கே வந்துட்டு, சரிங்களா, அதுக்கு பிறகு 6ஆம் வசனம் வாசிங்க, 6வது வசனம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட செர்கியு பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி, அந்த செர்கியு பவுல்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரிக்கு சுவிசேஷம் பவுல் என்ன செய்யறார்? சொல்றார். இப்போ அந்த அதிகாரி ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொல்லி பவுல் ஆத்ம பாரத்தோட சுவிசேஷம் சொல்றார். ஆனா அந்த செர்கியு பவுல் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தடுக்கிறான். அந்த தடுக்கிறவன் மாயவத்தக்காரனா இருக்கிறான். அப்படி அந்த செர்கியு பவுல் அதிகாரி சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்பட கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறவன் யாருன்னு பார்த்தா, வாசிங்க இப்போ, பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். என்ன, யாரை கண்டாங்க? எங்க போனாலும் பிரச்சனையாகிறாங்க. ஒரு யூதனை கண்டான். அப்ப அந்த ஆளு செர்கியு பவுல் ரட்சிப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு கூட இவன் என்ன செய்யறான்? யாரு? யூதன் தடுக்கிறான், சரியா.
அங்கே யூதன் என்ன செய்தான், தடுத்தான்னு பார்க்குறோம். சரி, அதுக்கு பிறகு பவுல் என்ன பண்ணுறாரு, அந்தியோக்கியான்னு சொல்லக்கூடியதான இன்னொரு பெர்கே 14ஆம் வசனம் பாருங்க, 13ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து வாசிக்கிறோம். பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியான்னு ஒரு பட்டணத்துக்கு வராங்க. அந்த அந்தியோக்கியா வேற, இது வேற. இங்கே வந்து ஜெபாலயத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. ஜெபாலயத்தில் பைபிள் வசனம் வாசிக்கப்பட்டுச்சு. இப்போது அங்கே இருக்கிற ஆள் வந்து கேட்குறாப்புல, இப்போ பவுல் தாங்க உட்காந்துருக்க வச்சுங்க, பிரதர்ஸ் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, பிரசங்கம் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னோடனே பவுல் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஜெபாலயத்தில். இப்போ இந்த ஜெபாலயத்தில் பிரசங்கம் நடக்குது. அந்த ஜெபாலயத்தில் மோஸ்ட்லி பொதுவாக பெரும்பாலும் யார் இருப்பா அப்படின்னா யூதர்கள் தான் இருப்பாங்க. பவுலுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு யூதர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்க. அழகாக என்ன பண்ணுறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சுன்னு செய்கிறார், பிரசங்கம் பண்ணுறார். சரியா, அந்த பிரசங்கத்தில் தாவீதை பற்றி பேசுவார். எல்லாம் தாவீதிலிருந்து இயேசுகிட்ட வந்து என்ன செய்வார், பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது, சரியா, பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதான வேலையில் 42ஆம் வசனம் வாசிங்க, 13:42. அவர்கள் யூதருடைய ஜபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார். யார் கேட்டுக்கிட்டா? புறஜாதியார் கேட்குறாங்க. புறஜாதியார் அடுத்த வாரம் வாங்க, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுங்க, ஆனா டைம் ஆயிடுச்சுல, முடிச்சிட்டீங்களா, அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரம் வந்து மறுபடியும் இயேசுவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு புறஜாதியார் கேட்டாங்க. ஆனா யூதர்கள் கேட்கல. யூதர்கள் அடுத்த வாரம் இவங்க வந்தப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு, 44-45 வசனங்களை வாசி. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். ஜனக்கூட்டம் வந்து கேட்க வரப்ப இவங்க போனவங்க பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் போன வாரம் செய்தி கேட்டாங்களே, போன வாரம் செய்தி கேட்டவங்க இயேசுவை பற்றி நல்லா சத்தியம் கரெக்டாக சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, போய் மற்ற ஜனத்தை கூப்பிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர். இப்போ நிறைய கூட்டமாக வருது இந்த வாரம். நம்மளை மாதிரி இல்லை அவங்க, நம்ம மட்டும் போவோம் சபைக்கு, சரியா, கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துடுவோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற அக்கா, வழியில் இருக்கிற அக்கா, சரி சோர்ந்து போய் வீட்டு வாசலில் உட்காந்துருக்க அக்கா, அவைகளாம் அப்படியே உட்காந்து இருக்கட்டும். இதுங்கெல்லாம் கூட்டம் வரவா போகுது, நம்ம போவோம் அல்லேலூயா சோத்திரம், நம்ம வருவோம் அல்லேலூயா சோத்திரம். அப்படி இல்லை அவங்க. இயேசுவை பற்றி சொல்கிறேன், ஏய் வா என் கூட இந்த வாரம் வா, இந்த ஒரு வாரம் மட்டும் வா, அப்படியாவது கூப்பிட்டு, இந்த ஒரு வாரமாவது வா அப்படிலாம் கூப்பிட்றாங்க. இந்த ஒரு வாரம் வந்து பாரு, வரல பிடிக்கலன்னா வராத அப்படியாவது கூப்பிட்றாங்க. எப்படியோ கூப்பிட்டுன்னு வர்றாங்க. நம்மளை மாதிரி இல்லை, சரியா. இப்போ ஆட்கள் அங்கே கூட்டம் வந்தாச்சு. இப்போ ஜன கூட்டத்தை பார்த்தோன்னே யூதர்களுக்கு பவுல் மேலே பொறாமை வருது. பொறாமையில் பவுலை விரோதித்து எதிரடையாக, பவுல் சொல்ற காரியத்துக்கு எதிரடையாக பேசி தூஷித்தார்கள் வாசிக்கிறான். அவங்களை குறிச்சு யூதர்கள் பவுலை தூஷித்தார்கள். பவுல் சொல்லியவைகளுக்கு விரோதமாய் பேசினாங்க. முதல்ல அங்க அந்த பட்டணத்துல பவுலை கொலையை செய்ய நினைச்சாங்க. இங்க என்ன பண்ணாங்க, தூஷிக்கிறாங்க. சரியா, தூஷித்தது மட்டும் இல்ல, என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. 50ஆம் வசனம் வாசிங்க, 50ஆம் வசனம். யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். தூஷித்தார்கள், எல்லை விட்டு போங்கன்னு துரத்தி விட்டான். இங்க வந்து இயேசுவை பத்தி சொல்ல வேண்டாம், புரியுதா, போங்கடா வெளியே அப்படின்னு பவுலையும் பர்னபாவையும் யூதர்கள் வெளியே துரத்துறாங்க. அந்த ஊருக்குள்ள புறஜாதிங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அடுத்த வாரம் வாங்க, சொல்லுங்க சொல்லுங்கிறான். யூதர்கள் தூஷிக்கிறது மட்டும் இல்ல, பட்டணத்தை விட்டு வெளியே துரத்துறாங்க, வெளியே போங்கடா. நாம யூதர்களுக்கு இப்படி, யூதர்களுக்கு நம்ம தான் பவுல், நம்ம தான் பர்னபா, நம்ம அவங்களுக்கு சத்தியம் சொல்லுவோமாங்க, அன்போடு கூட. அதான் முக்கியம், சொல்லுறது அன்போடு சொல்லுவோமா, பாரத்தோடு அவங்களுக்கு சொல்லுவோமா, தூஷிக்கிறவர்களுக்கு, துரத்தி விடுறவர்களுக்கு சொல்லுவோமா. அவங்க தான் செஞ்சாங்க. சரி, இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அந்த பட்டணம் துரத்தினாங்க. அடுத்த இக்கோனியா பட்டணம், அடுத்த அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. இக்கோனியா பட்டணத்து பக்கத்து பட்டணத்து போறாங்க. அங்க போய் அங்க பிரசங்கம். அங்க 2ஆம் வசனம் வாசிங்க, 14:2. விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். விசுவாசியாத யூதர்கள் நல்லா பாருங்க, காமிச்சினே வரேன். எங்கெல்லாம் பவுல் போறாரோ அங்கெல்லாம் யாரு யாரு இவர் போன பின்னாடியே போயிடுறானுங்க. அவனுங்களுக்கு வேற வேலையில் நடந்த மாதிரி போறானு பாருங்க.
அந்த பட்டணம் துரத்துனா பக்கத்து பட்டணத்தில் போய் அவர் பிரசங்கிக்கிறான்னு கேள்வி, இவன் இந்த பட்டணத்தை கேள்விப்பட்டா சரி நம்ம தான் துரத்தி விட்டோம், விடு எங்கே போட்ட விடு அப்படியா இருக்கணும்ல. என்னது பக்கத்து பட்டணத்தில் போய் பிரசங்கிக்கிறான். காமராஜபுரத்து துரத்துனா சங்கர் நகரில் பிரசங்கிக்கிறீங்களா, இதோ வரேன் அப்படின்ட்டு போறானுங்க. வரவிட்டு அங்கே போறேன், அங்கே போய் அங்கே இருக்க ஜனத்தை எழுப்புறான் பவுலுக்கு விரோதமா. யார் தான் வந்து எழுப்புறான்னு பார்த்தா யூதர்கள் வந்து எழுப்பி விடுறாங்க. அங்கே இருந்து அவரு அங்கே 6ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். துரத்தப்படுறாங்க பாருங்க, ஓடி போய் லிஸ்திராவில் பிரசங்கம். லிஸ்திராவில் பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாத ஒருவன் எலும்பி நடக்கிறான். கிரகத்தில் சொல்லுவோமா, அல்லேலூயா. அங்க இருந்தவங்களாம் பேஜாராயிட்டானுங்க, அவங்கள ஒரே இதாயிட்டாங்க. என்னடா இது, இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை, இவங்க 2 பேரும் தேவர்கள் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை, இவங்க 2 பேருக்கு நம்ம பலி செலுத்துவோம்ட்டாங்க, இவங்க 2 பேரும் தூக்கி தேர் எடுப்போன்ற மாதிரி என்ன பண்றாங்க காரியங்கள். ஐயோ இவங்க செய்றாங்க, எங்களை விடுங்க, நாங்கள் மனுஷர்கள். பெரிய அற்புதம் நடக்குது, இவங்களை தேவர்களாகவே என்ன செய்யறாங்க அவங்க. அந்த மாதிரி நடக்குது அங்கே லிஸ்திரால. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இக்கோனியாவிலேருந்து யூதர்கள் வர்ற வரைக்கும். அங்கே அவனுக்கு கேள்விப்படுறானுங்க, அங்கேருந்து வராங்க யூதர்கள். அங்கே வந்து என்ன செஞ்சாங்க போட்டு பாருங்க, 19ஆம் வசனம் வாசிங்க. அதில் பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து, 2 பட்டணத்திலிருந்து, அந்தியோகியாவிலிருந்து இக்கோனியாவிலிருந்து பவுலை தேடி எங்க வந்துட்டாங்க, இப்போ லிஸ்திராக்கு வராங்க. வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். எப்படி அங்கிருந்து வந்து பவுல் மேல கல் எறிஞ்சி பார்த்து செத்துட்டான்டா, சாப்டர் க்ளோஸ் அப்படின்ட்டு தான் போறான். வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு போறான். கல் எறிஞ்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் கல் எறிஞ்சு கொண்டுட்டோம். ஆனால் தேவ கிருபையில் பவுல் உயிரோட இருந்தார். அல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம தான் வச்சுங்க, பவுல் இவன் நேரம் வரைக்கும் தூஷித்தானுங்க, துரத்தி விட்டானுங்க, தூஷித்தானுங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, அடிக்க வந்தாங்க, துரத்துனாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ கல்லால் அடிச்சே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் கொண்டுட்டோம் அப்படின்னு போறாங்க. ஆனால் பவுல் என்ன எப்படி இருந்தார் தெரியுமா? பவுல் இதோட கூட யூதர்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படி இல்லை அவர், அப்படி இல்லை அவர். அப்போ அங்கே அந்த 20ஆம் வசனம் வாசிங்க, அடுத்த வசனமே. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் கொஞ்சம் தெரியல சொல்லுவோமா, எழுந்து அதே பட்டணத்துக்குள்ள தான் பிரவேசித்தான். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்பா பவுலே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு முறை தான் தூஷித்தாங்கல்ல, நமக்கு அப்போ சொர்ணம் இருக்கணும்ல, சொர்ணம் இருக்கணும்லப்பா நமக்கு அப்பவுமே. சேர்த்து விடு, சரி விடு, தூஷித்தாங்க அப்பயே தான் விட்டு துரத்தி விட்டாங்கல்ல, துரத்தினாங்களப்பா. அப்பமா அவனுக்கு அறிவு வரலையா? சரி துரத்தி விட்டாங்க, இங்க என்ன பண்ண இப்போ, உன்னை கல்லால் அரைஞ்சு கொன்னுங்க, கொலகார பாவிங்க, அவனுங்கிட்டே மறுபடியும் போலாமா? பவுலே நட்டுக்கிட்டு கல்லுட்டா, அவங்க லூசா நீ? ஆனா பவுல் போனார். ஏன் நம்மள மாதிரி மனுஷன் தான், புதிய 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 உடன்படிக்கையில் இருக்க ஒரு மனுஷன் தான். நமக்கெல்லாம் சவால். அது எது அப்படி அவர் செய்ய வச்சது? இப்போ என்ன நடந்தது தெரியுமா? இந்த யூதர்களால் இந்நேரம் வரைக்கும் பிரச்சனை அவருக்கு வந்துச்சு, சரியா? அவருக்கு பிரச்சனை. ஒரு மனுஷன் ஊழியக்காரன், யாராக இருந்தாலும் மனுஷனுங்க விஷயம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட தாங்கிக்குவாங்க ஒரு ஊழியக்காரன். சரி விடுப்போ அப்படின்னு. ஆனால் சபைக்கு மந்தைக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கிடுங்க, மந்தைக்குள்ளே வருது அப்படின்னா மந்தையை குழப்புற மாதிரி, சிதறடிக்கிற மாதிரி, ரட்சிக்கப்பட்டவங்களையே வழி விலகி போகிற மாதிரி, சரியா, உபதேசத்தை குளறுபடி செய்ய அப்படிலாம் உள்ளே வருதுன்னு வச்சுங்க, எந்த ஊழியக்காரனும் என்ன செய்ய மாட்டான். சரி பரவாயில்ல, அப்படி பொறுத்துக்க முடியவே முடியாது. பவுலாலையும் முடியல. பவுல் என்ன பண்ணுறது, எனக்கு உள்ளே புந்துட்டானுங்க யூதர்கள். உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறானுங்க, ரட்சிக்கப்பட்ட யூதர்லேயே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறானுங்க.
ரட்சிக்கப்படாத யூதர்கள் பெரிய விஷயம். அவன் தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவனும், துரத்துக்கிறவனும், கொலை செய்கிறவனுமா இருக்கிறாங்கல்ல, அவனுங்க போய் ரட்சிக்கப்பட்ட ஆளுங்களை போய் குழப்பறானுங்க. என்னதான் நீ இயேசுவை ஏத்துக்கிட்டாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலன்னா நீயும் பரலோகத்துக்கு வந்துவிட மாட்டேன் அப்படின்ட்டான். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். புறஞ்சாதி, நீ நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும், இல்லைன்னா வரமாட்டேன். ஏன்னா அத தேவன் தான் சொன்னார் மோசேக்கு. அப்போ அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தை மாறாது, அதை நீ செய்யணும் அப்படின்ட்டான். சரியா? இப்படியே போய் சபை அங்கே போய் முக்கியமாக கலாத்திய சபையில். அதனால தான் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் அந்த ஆதி சங்கம் கூடுது, அப்போஸ்தலர் சங்கம் கூடுது. என்ன இதனால அப்படின்னா, 1ஆம் வசனம் வாசிங்க, 15:1. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். ரட்சிக்கப்பட்டவங்ககிட்டே சொல்றான், நீ ரட்சிக்கப்பட மாட்ட. எதுக்க? மோசையுடைய முறைமையின்படி நீ விருத்த சேதனம் அடையாவிட்டாள். என்ன பண்றாங்க தெரியுமா? நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், 613 பிரமாணத்தை கை கொள்ளணும், இல்லைன்னா வந்துவிட மாட்டேன் அப்படின்ட்டான். அப்போ அப்போஸ்தலர் கூடி என்ன செய்யறாங்க? ஆவியானவர்கள் ஏவப்பட்டு கூடி முடிவெடுக்கிறாங்க, புறஜாதிகளுக்கு என்னப்பா காரியம் அப்படின்ட்டு. அப்போ அங்கே முடிவு எடுத்தாங்க. அங்கே என்ன முடிவு எடுக்கப்பட்டது? அந்த 19-20 வருஷங்கள் வாசிங்க. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாது என்றும், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இதுதான் விக்கிரகத்துக்கு படைச்சது, வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்தது, ரத்தத்திற்கும் விலகி இருக்கணும். சரியா? இப்ப 28ஆம் வசனம் வாசிங்க. 28. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே. 29. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும், அந்த பாரமான அந்த 613 நியாயப்பிரமாணத்தை சொல்றாங்க, பாரமான வேற ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல், புறஜாதிகள் உங்கள் மேல சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கு நலமாய் கண்டது. அல்லேலூயா, நலமாக கண்டது. அல்லேலூயா. 613 உங்க மேல வைக்கிறது பாரமான சுமையில அது இல்ல, இதுதான். சரியா? வேசித்தனத்துக்கு விலகி, விக்கிரகத்துக்கு படைச்சதுக்கு விலகி, வேசித்தனத்துக்கு விலகி, ரத்தத்துக்கும் நெருங்குடி செத்தத்துக்கும் விலகிறான் புறஜாதி. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, பவுல்ட்டியும் பர்னபாட்டையும் கொடுத்து அனுப்புறாங்க. சரியா? போங்க, போய் எல்லா சபைகளுக்கும் போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க. முக்கியமாக அந்த கலாத்திய நாட்டில் இருக்க சபைகள், ஏன்னா அங்கே தான் குழப்பம், அங்கே தான் யூதர்கள் போய் என்ன பெரிய குழப்ப மாட்டாங்க. கலாத்திய நாட்டு சபைகள்னா அந்த அந்தியோக்கியா, லிஸ்திரா, இக்கோனியா, சரி, அந்த பட்டணங்களில் பவுலும் பர்னபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள், முதல் மிஷனரி பயணத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை ஸ்தாபிச்சுட்டு இவங்க மிஷன் பயணத்தில் அடுத்தடுத்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணி சபையை ஸ்தாபிச்சுட்டு வரானுங்க. பின்னாடி யூதர்கள் போய் கலங்கம் பண்ணிட்டு போறானுங்க. போய் ரசிக்கப்பட்டவங்களாம் குழப்பிட்டு போறானுங்க. என்ன ரசிக்கப்பட்ட? விருத்த சேதனம் பெற்றிருக்கியா? இல்லையா? அப்போ வரமாட்டப்போ விருத்த சேதனம் பெறணும்னு. விருத்த சேதனம் பெற்றா 613 கை கொள்ளணும், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க பாருங்க, அந்த நிருபத்தில் என்ன சொல்றாங்க? நிருபத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. நிருபத்தில் என்ன சொல்றாங்க? எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே இந்த லெட்டரை, இந்த நிருபத்தை நாங்கள் கைப்பட எழுதி உங்களுக்கு அனுப்புறோம். அதெல்லாம் தேவையில்லை, பாரமான வேற ஒன்றும் இல்லை, அவசியமான இதைகளை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ இந்த வேலையை பார்த்தது யாரு? கலாத்திய சபைகள் வேலையை பார்த்தது யாரு? எந்த ஜனம் இனம் ரட்சிக்கப்பட வேண்டும்னு பவுல் நினைக்கிறாரோ அவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. அவனுங்க ரட்சிப்புக்குள்ள வராமல் இருக்கிறது ஒரு பக்கம், அவங்க ரட்சிப்புக்குள்ள வராமல் இருக்கிறது ஒரு பக்கம். வந்த ஜனத்தை என்ன பண்றானுங்க? கலக்குறானுங்க. வந்த ஜனத்தை போய் குழப்புறானுங்க. ஒரு பக்கம் அவனும் வரமாட்டான், இன்னொரு பக்கம் வந்தவங்களையும் என்ன பண்ற? குழப்பிக்கிட்டு இருக்கான். நம்ம தான் பவுல் இடத்துல இருக்கோம். எப்படி இருக்கோம்? இப்ப கலாத்து சபைக்கு அதனால தான் நிருபத்தை எழுதினார். கலாத்து சபைக்கு
கலாத்திய சபைக்கு நிருபம் எழுதும்போது பவுல் இதனால தான் என்ன சொன்னார் பாருங்க, அவங்களை பார்த்து சொல்றாரு, கலாத்திய சபையில் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு சுவிசேஷன் தான்ப்பா அப்படிங்கிறார். கலாத்திய நிருபத்தில் வாங்க, ஒரே ஒரு சுவிசேஷன் தான், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷன் ஒன்று தான், அதுதான், வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே என்றார். கலாத்தியர் 1:7 வாசிங்க, 7வது வசனம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. சிலர் உங்களை கலகப்படுத்துறான், வேற சுவிசேஷம் கிடையாது, ஒரு சுவிசேஷம் தான். அப்ப அந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்றாருன்னா 8வது வசனம் வாசிங்க, 8வது வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது, மறுபடியும் நாங்களே வந்து வேற சுவிசேஷம், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது, வானத்தில் வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். அவரே சேர்த்து சொல்றாரு, நாங்களே வந்து மறுபடியும் வேற சுவிசேஷம் சொல்லுவோம்னா அனாத்தாமா அப்படிங்கிறார், சபிக்கப்பட்டவனா இருக்கிறார். ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த சபையில யூதர்கள் உள்ள பூந்து. இப்ப அவங்கள பார்த்து கேட்கிறாரு, கலாத்திய சபையை பார்த்து 3வது அதிகாரம் வாங்க, 2வது வசனம் வாசிங்க, 2வது வசனம் 3வது வசனம். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? எதனாலப்பா பரிசுத்த ஆவியை பெற்றீங்க நீங்க? விசுவாசத்திலையா, நியாயப்பிரமாண கிரியையினால? கிரியை செஞ்சா பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கிடைச்சாமல? ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு கேட்கிறார். ரட்சிக்கப்பட்டது எப்படி? 2வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க, 2:16 வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. 3வது அதிகாரத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, அங்க சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். கரங்குதல சொல்லுவோமா? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுறேன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அதனை காணிங்க, ஒன்றில தவறுனா எல்லாத்தையும் தவறுன மாதிரி. அப்போ ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம். எது அப்படி கேட்கிறார்? எது? நியாயப்பிரமாணத்தினால யாரும் நீதிமான் ஆகிறது இல்லை, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இயேசுவை பற்ற விசுவாசத்தினாலதான் சொல்லிட்டு ரொம்ப அழகா கொண்டு வருவார். ஆவியானவர் ஏவப்பட்டு என்ன சொல்றாரு, எப்பா இந்த விசுவாசம் இது வாக்குத்தத்தம் உடையது, இது பிராமிஸ், தேவன் கொடுத்த பிராமிஸ். எப்போ? மோசேக்கு அப்புறம் இல்ல, மோசேக்கு முன்னாடி ஆபிரகாம் கையில கொடுத்துட்டாரு வாக்குத்தத்தம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், ரட்சிக்கப்படும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. பின்னாடி வந்தது நியாயப்பிரமாணம். முன்னாடி இருக்கிற வாக்குத்தத்தத்தை பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் அது ஒன்னும் இல்லாம ஆக்கிடுமா? ஒன்னும் இல்லாம ஆக்கிடுமா? இதெல்லாம் 3வது அதிகாரத்தில் இருக்குது, கேட்கிறாரு. பின்னாடி வந்தது ஒன்னும் இல்லாம ஆக்கிடுமா? வாக்குத்தத்தம் அது, இது கிரியையில செய்கிறது. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். ஆனா அது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தத்தின் நம்ம வாக்குத்தத்தம் சந்ததியா இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள்ள சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அதானப்பா அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் எங்க போறன்னு பாக்குறீங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போறீங்களே. 5வது கலாத்தியர் 5:1 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமையில கொண்டு மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போவாத, அடிமை பிள்ளைகளா மாறாத, சுயாதீன நிலைமையில இரு சொல்றாரு. நீங்க அந்த 4வது வசனம் வாசிங்க, 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நீங்க கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்க, நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களா நினைச்சா. இப்ப கோவம் வருது பவுலுக்கு. உங்களை கலக்குறாங்கல்ல, உங்களை கலக்கிறான் வரான் பாரு அவன். வாசிக்க சொல்லுங்க, 12வது வசனம் வாசிங்க. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். கோமா சொல்றாரு, அவன் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். ஏன்டா இப்படி கலக்குறாங்க உங்களை? கலாத்திய சபையை நீ ஏன் கலங்கி போற? சத்தியத்தில் நில்லு அப்படிங்கிறார். கரங்குதலே சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, சத்தியத்தில் நில்லுன்றார். அவர் சொல்ல பவுல் சொல்லுவார் அந்த சபையில் தான், நான் சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கித்ததுனால சத்ருவா மாறிட்டேனா அப்படின்னு கேட்பார். கவனிங்க. அப்போ பவுலுக்கு கவனிங்க, முக்கியமானது என்ன சபையில் அப்படின்னா, சபையில் சத்தியம் சொல்லப்பட வேண்டும், சத்தியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். நல்ல கரங்குதலே சொல்லுவோமா? ஆமா. அதனால பவுல் அதை பிரசங்கம் பண்ணாரு. ஆனா பின்னாடி வந்து அவனுக்கு என்ன பண்ணணுங்க?
வேற சுவிசேஷம் சொல்றானுங்க, வேற காரியம் சொல்றானுங்க, வேற சுவிசேஷம் இல்லையே, வேற சுவிசேஷம் இல்லையே. அதனால தான் நம்முடைய சபையில நாங்கள்னு சொல்லும்போது நான் எங்களோட இருக்கிறதையும் சேர்த்து சொல்றேன். நீ வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வந்தீங்கன்னா பாஸ்டர் தாவீதோட மெசேஜ் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்ட்டு. எபிரேயர் நிருபத்திலிருந்து எடுத்தாப்புல. சரியா? அப்போ எப்படி பிரசங்கம் நாங்கள் எப்படி பண்றீங்க? நம்ம சபையில் என்ன எப்படி நடக்குது பிரசங்கம் வாசிங்க. நான் பெருமைக்காக சொல்ல, நீங்க புரிஞ்சதுக்காக சொல்றேன். இங்க 2 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:17. அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். அப்ப தேவ வசனத்தை கலப்பா பேச முடியுமா? பேச முடியும். இந்த வசனத்தை வச்சே கலப்பா பேச முடியுமா? பேச முடியும். அவரே சொல்றார், பவுலே சொல்றார், அந்த நாட்களில் அப்படி இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? யூடியூப்ல இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறாங்க. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகும். அப்படின்னு அர்த்தம் சுத்தமா, தூய்மையா அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. தூய்மையாக, துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும். கரங்குத்தல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி தேவன் அருளி இருக்கிறாரோ அப்படியே உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். தேவன் அருளிய பிரகாரமாக, வசனங்கள் அருளப்பட்ட பிரகாரமாக நாங்க என்ன செய்யறோம்? நாங்க என்ன சொல்ற தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இது பலிபீடம், இது பிரசங்கம் நாங்க பேசுறது we are preaching before God. நாங்கள் தேவ சந்நிதியில் இருந்து பேசுகிறோம். அல்லேலூயா. அந்த உணர்வோட தான் பேசணும்ன்ற. நாங்க பிரசங்கிக்கிற சும்மா பிரசங்கித்து போல பிரசங்கம் பண்றது ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். அந்த ஆண்டோட வார்த்தையை கலப்பா, எதையும் கலந்து பேசாம, கலப்பா பேசாம, கரெக்டா பியூரா, துப்புரவாக, உண்மையா, தூய்மையா, எப்படி அவர் கொடுத்தாரோ, எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, அருளப்பட்ட பிரகாரமாகவே நாங்கள் பேசுகிறோம். எங்க பேசுறோம்னா எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க இங்க இருந்து பேசுறோம்னா தேவனுடைய சந்நிதியிலே, அவருக்கு முன்பாக பிஃபோர் காட். இங்கிலீஷ் பைபிள் தான் இருக்கு. பிஃபோர் காட், நாங்கள் தேவ பிரசன்னத்தில், தேவ சந்நிதியிலே, தேவனுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் விளையாட்டு இல்லை. அவர் அந்த எந்த அதிகாரம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, நாங்கள் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கிறோம். தந்திரமாம் நாங்க நடவாம, வேத வசனத்தை நாங்க புரட்டல. இங்க சத்தியம் என்ன இருக்கும் அந்த சத்தியத்தை அப்படியே உங்களுக்கு சொல்றோம். பைபிள்ல இருக்க சத்தியத்தை அப்படியே உங்களுக்கு சொல்றோம். வேத வசனத்தை, தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே, இதுல இருக்கிறது அப்படியே உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறதுனாலே, தேவனுக்கு முன்பாக, எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கு முன்பாக எங்களை நாங்கள் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஏன் பண்றோம்? ஏன்னா எங்களை நாங்கள் என்ன செய்யறோம்? உத்தமர் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். அதனால தான் செய்யறோம்னு சொல்றாரு. அதைத்தான் இங்க செய்யறோம். ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் நம்முடைய சபையில் அப்படித்தான் நடக்கு. வசனம் என்ன சொல்லுதான்? வசனத்தை புரட்டாமல் இதுக்கு சத்தியத்தை என்ன செய்யறோம்? சத்தியத்தை என்ன பண்றோம்? வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எப்படி 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 வெளிப்படுத்துறோம் சத்தியத்தை? அங்க வாங்க, தீமோத்தேயுக்கு சொல்றது ஒரு காரியத்தை வாசிங்க. எப்படி வெளிப்படுத்தும் சத்தியத்தை? தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. நாங்க எதுக்கு செய்யறோம்? ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்க? வெட்கப்படாத ஊழியக்காரனா, சத்திய வசனத்தை எப்படி பண்றோம்னா நிதானமாய் பகுத்து போதிக்கிறோம். பவுல் கூடார தொழில் செஞ்சவர். டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, டெய்லரிங்ல ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி, தைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா கட்டிங் கரெக்டா பண்ணாதான் ஸ்டிச்சிங் கரெக்டா வரும்.
கட்டிங் தப்பாயிடுச்சுன்னா ஸ்டிச்சிங்ல என்னதான் அற்புதமா ஸ்டிச் பண்ணாலும் தப்பா தான் இருக்கும். அப்ப அந்த கட்டிங் ரொம்ப மைனூட்டா கரெக்டா பண்ணணும் கட்டிங். அதை தான் சொல்றாரு. வசனத்தை நாங்க எப்படி பண்றோம்னா, நாங்க நிதானமா ஏதோ சொல்லணும் சொல்றது இல்ல, இந்த சொல்ற கேட்டுக்கோ அப்படி சொல்றது இல்ல, நிதானமாய் பகுத்து நாங்கள் நிதானமாய் பகுத்து போதிக்கிறோம் எங்க தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தை எது கொடுத்தாரு பிரசங்கிக்கிறதுக்கு? பகுத்து போதிக்கிறேன், பகுத்து. சரியா? ஏன்னா ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்கா நாங்கள் பிலீவ் பண்றோம், 100% ஸ்ட்ராங்கா நாங்கள் பிலீவ் பண்றோம், விசுவாசிக்கிறோம், நம்புறோம் 100%. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. என்ன 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 எதை பிலீவ் பண்றோம்? அங்க அந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல 16 வசனத்தை பிலீவ் பண்றோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் சொல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் 66 புத்தகம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதான் தான் நாங்க என்ன செய்யறோம், அதை பண்றோம். ஆனா ஒரு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கூட எப்படி 2 தீமோத்தேயு 4, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் இருந்தாலும் டைம் இல்லாமல் போனாலும், டைம் இல்லைன்னு ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு போயிடாத, டைம் இல்லைன்ட்டு ஒரு கதையை சொல்லிட்டு போயிடாத, டைம் இல்லைன்ட்டு உன் ஊழிய பிரயாணத்தையும் உன் ஊழிய அனுபவத்தையும் சொல்லிட்டு போயிடாத. வசனத்தை சபையில பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. வசனத்தை பிரசங்கம் பண்ணு சபையில. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எதை பண்ண? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏன்னா வசனம் தான் அவனை உயிர்ப்பிக்கும். வசனம் தான் தேவனுடைய மனுஷனை என்ன செய்யும் அப்படின்னா, தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவையால் என்ன செய்யும், அவை அவனை மாற்றும். அது உபதேசத்துக்கும் கணிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தங்களுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் எது பிரயோஜனமா இருக்குன்னா, வேத வசனம் பிரயோஜனமா இருக்குது. நீ பேசுற ஏதாவது கட்டுக்கதை பேசுனீன்னு வச்சுக்க, ஏதாவது கதை பேசுன வச்சுக்க, நல்லா இருக்குன்னு கேட்டு போயிடுவான். ஆனா அதை அவனை உயிர்ப்பிக்காது, அதை அவனை சீர்படுத்தாது, அதை அவனை ஸ்திரப்படுத்தாது, பலப்படுத்தாது, அதை அவனை உருவாக்காது, அவனை தெரியணவனாக மாற்றாது. அவர் வருகையில் அவன் தெரியணவனாக இருக்க வேண்டுமானால் வசனத்தை பிரசங்கம் பண்ணு, திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஏன்னா பவுல் சொல்லுவாரு 1 தீமோத்தேயு 3:15 சபை சத்தியத்துக்கு 1 தீமோத்தேயு 3:15 பாருங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எதுக்குங்க? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்ப அதான் பிரசங்கம் பண்றான், அதான் பண்றான். ஏன்னா கவனிங்க, யூடியூப்ல நிறைய பிரசங்கியார்கள் உண்டு. 2 கேட்டகரியில் போட்டு போயிடலாம். 2 கேட்டகரி. ஒன்னு நியாயப்பிரமாண பிரசங்கியார்கள், இன்னொன்னு மிகைப்படுத்தப்பட்ட கிருபையின் பிரசங்கியார்கள். இவங்க இந்த சைடு, அவங்க அந்த சைடு. பைபிள் நடுவில் சத்தியத்தில் நிற்குது. நல்ல கணக்கு சொல்லுவோமா? அது சரி, அது சரியா தெரியல. என்ன கலாத்திய சபையில் ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் போய் முடிக்க போறியான்னு பவுல் கொண்டு ஆவியானவர் கேட்ட மாதிரி தான் கேட்பாரு. சரியா? அதனால் யூடியூப்ல வரவர்களுக்கு நமக்கும் எந்த உறவும் இல்லை. உறவு இருக்குதா? தகப்பன் தான் பிள்ளைக்கு புத்தி சொல்லுவான், தாய் தான் உட்காந்து நல்லா சமைச்சு கொடுப்பா, பிள்ளை நல்லா சாப்பிடணுன்ட்டு. அந்த மாதிரி தான் நாங்கள். சரியா? ஆமாம். எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் சமைக்கிறது இல்லை. அப்படி போட்டு சாப்பிட எவனோ தான் சாப்பிட வரான் போ, அப்படியா? அப்படி பண்ணுறது இல்லை. சரியா? அன்போட உறவோட செய்கிறோம், அன்போட உறவோட. ஏன்னா ரெண்டு ஆள்கள் இருக்கிறாங்க அங்கே. கலாத்திய சபைக்கு வாங்க. கலாத்திய நிருபத்தில் பவுல் சொல்கிற 2 வசனத்தை வாசிங்க. 2மே காமிச்சு கொடுத்துறேன். கலாத்திய 2:16 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவது இல்லையே. ஸோ அந்த கிரியையை பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கிறார்கள். இன்னொரு குரூப் அந்த பக்கம் இருக்குது, ஆப்போசிட்ல. அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க? அடுத்த வருஷம் வாசிங்க.
கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் ஆ, பாவிகளாக காணப்படுவோமானால் ம், கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ ம். அல்லவே. ஆ, இந்த பக்கம் இவங்க லைசன்ஸ் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. என்ன வேணா பண்ணிக்க, பாவம் பண்ணிக்க, என்ன வேணா பாவம் பண்ணிக்க போ, ரசிக்கப்பட்டியா, முன்னாடி பண்ணதை கூட மோசமா கூட பண்ணிக்க போ, அப்படி மாதிரி என்ன வேணா பண்ணிக்க, எப்படி வேணா வாழ்ந்துக்க. கிறிஸ்து பாவத்துக்கு காரணரா? அல்லவே. நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டுறாமல் கிருபை கீழ்ப்பட்டிருக்கபடினாலே பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்காமல் கிருபை கீழ்ப்பட்டிருக்கபடினாலே பாவம் செய்யலாமா? அதான் சத்தியம். பாவம் செய்யலாமா? கூடாதே, அதான் சத்தியம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்காமல் கிருபை கீழ்ப்பட்டிருக்கிற, அதான் சத்தியம். இவன் இதை சொல்ல மாட்டான், அவன் அதை சொல்ல மாட்டான். அதான் இவன் கிருபை கீழ்ப்பட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டான், அவன் சொல்லுவான் கிருபை கீழ்ப்பட்டிருக்கால் பாவம் செய்யலான்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் வித்தியாசம் தான். அப்படிதான் அங்கே போய் நடந்துச்சு. அங்கே ஸ்பெஷலாக ஒரு குரூப் போயிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க ஊழியமே பவுல் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே போகிறாங்க. இப்போ பவுலோட இதுக்கு வந்துடுவோம், பவுலுக்கும் யூதர்களுடைய காரியத்துக்கு வந்துடுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்த்தது 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க வேகமா. 16:4. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் ஆ, எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி ம். அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ஓகே. அங்கே என்ன சொன்னாங்களோ, ஆதி அப்போ சபையில் புரஜாதிகளுக்கு இது போதும்னு சொன்னாங்களோ அதை சொன்னாங்க, பிரசங்கித்தாங்க, அதை ஒப்புவித்தாங்க. அதனால என்ன நினைச்சு அடுத்த வருஷம் வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு ம். நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. நாளுக்கு நாள் சபைகள் இது பெருகின. சரி, இப்போ பவுலுடைய மிஷன் பிரயாணம் சரியா, 2ஆம் பிரயாணம். அடுத்து மிஷன் பிரயாணம் போறாரு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு. இங்கேருந்து பிலிப்பி பட்டணத்துலேருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறாரு. 17ஆம் அதிகாரம். அங்கே போய் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 3 ஓய்வு நாட்கள், 3 வாரம் அங்கே இருந்து பிரசங்கம் பண்றாரு. தெசலோனிக்கே சபையில் தெசலோனிக்கே பட்டணத்தில் ஒரு சபை ஏற்படுது. அல்லேலூயா. அதான் தெசலோனிக்கே நிருபம் வாசிக்கணும். சரியா? அப்போ அந்த தெசலோனிக்கே சபை அந்த அந்த இடத்துல அங்கே என்ன நடக்குது பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. 17:5. அப்போஸ்தலர் 17:5. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு ஆ, வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு ஆ, கூட்டம் கூடி ஆ, பட்டணத்தில் அமளி உண்டாக்கி ஆ, யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு ஆ. அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். விசுவாசியாத யூதர்கள் யாரு? என்னங்க யாரு? யூதர்கள். எங்க போனாலுங்கிறான்னு பாருங்க. பவுல் இப்போ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்துட்டாரு. முதல் மிஷனரி பிரயாணத்தில் இந்த மாதிரி பண்ணானுங்க. ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளுக்குள்ளே போய் குழப்பத்தை உண்டு பண்ணானுங்க. இப்போ 2ஆம் மிஷனரி பிரயாணம் இருக்கா. சரியா? இப்போ இதுல போனா தெசலோனிக்கே பட்டணத்தை போய் பிரசங்கம் பண்ணா அங்க அவங்க வைராக்கியம் கொண்டு பெரிய பிரச்சனை அமளி உண்டாக்குறாங்க. பெரிய பிரச்சனை. இப்போ யாரு பவுலை ஏத்துக்கிட்டாங்களோ வீட்டில், யாசோன், அவங்ககிட்ட ஜாமீன் வாங்குறாங்க. அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அவன்கிட்ட ஜாமீன் வாங்கி தான் அனுப்பிச்சானுங்கன்னு போட்டிருக்கு பைபிளில். 9ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் யாசோன் இடத்திலும் மற்ற இடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். இப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுல உள்ள போயிடாதப்பா, இவன்கிட்ட போயிடாத. இப்போ பவுல என்ன பண்றாங்க? பக்கத்தில் பெரையா பட்டணத்துக்கு போயிடுங்க அப்படின்னு பெரையா பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பெரையா பட்டணத்தார் போய் அங்கே போய் பவுல் பிரசங்கம் பண்ணா அந்த பட்டணத்தார் ரொம்ப மனவாஞ்சியா வசனத்தை ஏற்றுக்கொண்டு, கரங்கத்திலே சொல்லுவோமா, மனவாஞ்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு பவுல் பிரசங்கிக்கிற மாதிரி தான் பைபிள்ல இருக்கா, பாஸ்டர் பவுல் சொல்ற மாதிரி தான் பைபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்களை அவர் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேல பக்கத்து பட்டணத்தில் இருக்க தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிறோம், இந்த பெரையா பட்டணத்தில் உள்ளவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள். அல்லேலூயா. நல்ல விஷயம் தான் நடக்குது. அங்கிப்பா எங்க நடக்குது? பெரையா பட்டணத்தில் நடக்குது. சரியா? அப்படி போட்டிருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? 13 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17:13. பெருயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். வண்டி பிடிச்சி போறாங்க பாருங்களேன். இங்க இருந்து அங்க போயிட்டு எங்க பெரையால வாங்கடா போவோம் அப்படின்னு போறாங்க. அங்க வந்து பிரச்சனை, அங்க வந்து ஜனங்களை கிளப்பி விட்றாங்க பவுலுக்கு விரோதமா. நான் சொன்னேன் ஏற்கனவே, நம்ம தான் பவுல்னா என்ன பண்ண சொல்லு, டென்ஷன் ஆயிடும். எங்க வந்தாலும் ஏன்டா அப்படி பண்ணுகிறீங்க? எங்க வந்தாலும் இவனுங்களுடைய காரியம் மாறல. இப்போ கொரிந்து பட்டணம் அடுத்த அதிகாரம் 18ஆம் அதிகாரம். அங்க 1.5 வருஷம் தங்கி இருக்கிறாரு பவுல். அங்க என்ன 1.5 வருஷத்துல வாசிக்க 12ஆம் வசனம் வாசிக்க. 18:12. கல்லியோன் என்பவன் அகாய நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பினான். அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிங்க. 6.
அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது எதிர்த்து நின்று என்ன பண்ணாங்களாம்? தூஷித்தான். எதிர்த்து நின்று தூஷிக்கிறாங்க. எங்க போனாலும் வராங்க, எங்க போனாலும். சரியா? பவுலே சொல்றாரு தெரியுமா, அவருடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லும் போது என்ன, அவர் ஊழியத்தை குறித்து அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 20 வாங்க. மனுஷன் ஊழியத்தை குறித்து அவரோட ஊழியத்தில் எபேசு பட்டணத்தில் எப்படி ஊழியம் செஞ்சான்னு சொல்றாரு. அது ஊழியம் செஞ்சு எப்படி சொல்றாரு பாருங்க. 19ஆம் வசனம் வாசிங்க. 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். யாருடைய தீமையான யோசனைகளால? யூதருடைய. அப்போ அந்த அளவுக்கு அவர் மனசை பாதிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட மூப்பர்கிட்ட பேசும்போதே அவர் சொல்றாரு, என்ன மாதிரி ஊழியம்டா, யூதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியும்ல, அந்த மத்தியில நான் என்ன செய்தேன் உங்களுக்கு? நான் இயேசுவை பிரசங்கித்தேன். இப்போ எருசலேம் வர்றார். கவனிங்க, எருசலேம் வந்துட்டாரா? அவருக்கு தெரியும் கட்டுகளும் உபத்திரமும் வைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவியான பட்டண தூரம் தெரிவிக்கிறது மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆகில அவர் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை முடிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் சொல்லிட்டு தான் வந்தார். எருசலேம் போனா யூதர்கள் உன்னை பிடிச்சி கட்டி புறஜாதியிட்ட கொடுப்பாங்க, உன்னை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது பவுலுக்கு. சரியா? ஆனாலும் பவுல் எருசலேமுக்கு வந்தார். அப்போஸ்தலர் சொன்னாங்க, நீங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் அங்கே போனார் பாருங்க. அங்கே தான் யூதர்கள் என்ன பண்ணாங்க, அவரை பார்க்குறாங்க. அங்கே அவரை பிடிச்சி என்ன செய்யறாங்கன்னு போட்டிருக்கேன். என்ன செய்ய 31ஆம் வசனம் அப்போஸ்தலர் 21:31. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில், என்னது தேவாலயத்தில் பிடிச்சி என்ன பண்ண போறாங்களாம்? போல கொலை செய்ய எத்தனைக்கையில், அவங்க கொலை செய்யறதுக்கு ரெடியாகிறாங்க. எத்தனைத்திருக்கையில் கொலை செய்யறதுக்கு. நல்லவே ஒரு ஆண்டு கிருபையில் ஒரு சேனாபதி வந்தான் இல்லையா, லீசியா. அவன் வந்து என்ன செஞ்சான்? பவுலை காப்பாற்றி கூட்டு போகிறான். காப்பாற்றினா இப்போ கேஸ் விசாரிக்கணும். இப்போ இவங்க அவன் மேலே பயங்கர கம்ப்ளைண்ட் பிராது சொல்கிறாங்க. அப்போது எப்பா நீ என்னப்பா சொல்கிற அப்படி கேட்குறாங்க பவுலை. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு பவுல் சொல்கிறார். அவருடைய அனுபவ சாட்சி, அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்கிறார். எல்லாம் கேட்டுனேக்கிறான். நான் இந்த மாதிரி என்னை ஆண்டவர் சந்திச்சாரு. சரியா? நான் வந்து இப்படி இருந்தேன், இப்படி ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். ஆண்டவரே என் ஜனத்துக்கிட்ட நான் போறேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் இல்லை நீ தூர போ, இங்க இல்லை உனக்கு ஊழியம், நீ தூர போ அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட குறிப்பா பேசினாரு. இப்படியே சொன்னார் பாருங்க. சொல்லி அது சொல்ல நேரத்துக்கு தான். சரியா? 22ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அப்போஸ் 22:22. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். என்னன்னு சொன்னாங்களாம்? இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. யாரு? யூதர்கள். அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிங்க. 30. பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாய் அறிய. யூதரால் ஏற்படுத்தப்பட்ட குற்றம், அவங்க தான் குற்றம் சுமத்துறாங்க பவுலை. அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே 23:12. விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். என்னது? அவன் சாவர வரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோன்றான். யாரு? அவன் யூதர்கள். இப்போ நாம பவுலு, இந்த யூத ஜனம், நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? போகிறவங்களாம் இவனால தான் உபத்திரவம். தூஷிக்கிறானுங்க, துன்பப்படுத்துறானுங்க, கல்லால் எறிகிறானுங்க, துரத்துறானுங்க, கலகம் பண்ணுறானுங்க, அமளி பண்ணுறானுங்க, என்னவோ பண்ணுறானுங்க. சரியா? நம்ம என்ன செய்வோம்? 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிரார்த்தனை பண்ணினார்கள். பவுலுக்கு விரோதமாய் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை, பெலிக்ஸ்ன்ற அதிகாரி போயிட்டு பெஸ்துன்ற அதிகாரி வந்துட்டான். அந்த அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, அவனை என்ன பண்ணாங்க? எருசலேம் கூட்டுவாங்க. செசரியாவில் இருக்கிறான். அங்கேருந்து செசரியா சிறைச்சாலையிலேருந்து எருசலேம் கூட்டுவாங்க. வர வழியில நாங்கள் கொண்டுறோம். அடுத்த வருஷம் வாசிங்க.
அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான அதிகாரிட்ட கேக்குறாங்க. யோசனைகளாய் நீங்க பவுல நீங்க ஆர்டர் போட்டு செசரியா ஜெயில இருந்து எருசலேம் கூட்டுவாங்க. வர வழியில ஆளை வச்சு கொண்டுறோம். அவன் கதையை முடிச்சிடும். யாரு? அவன் இனத்தார், பவுலுடைய இனத்தார். சரியா? 24 வசனம் வாசிங்க. 24. அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களோட கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு, இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி வருந்தி கேட்டுக்கிட்டாங்களா? இவன் பவுல் இனிமே உயிரோடவே இருக்க கூடாது. அதிகாரி சார், ஆபீசர், தேசாதிபதி, இவன் உயிரோட இருக்க கூடாது. வருந்தி கேட்கறாங்களாம். ஏதாவது பண்ணுங்க, அவன் உயிரோட இருக்க கூடாது, அவன் உயிரோடவே இருக்கவே கூடாது, நீங்க என்னவா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவன் அக்கிரிப்பா ராஜாட்ட சொல்றான், இவனை காலி பண்ணுங்கன்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? அவங்க யோசனை எல்லாம் பண்றானுங்க, பெர்மிஷன் கேட்கறானுங்க, எல்லாம் பண்றாங்க. லாஸ்ட்ல பவுல் ரோமாவில் வீட்டு காவல் இருக்க போயிட்டார். யாரால? வீட்டில் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்குது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். அப்படியும் ஒரு ஒரு காவலாளி ஷிஃப்ட் போட்டு வராங்க. 8 மணி நேரத்துக்கு ஒருத்தன் வந்து நிற்கிறான். ரோம காவலாளி வீட்டுக்குள்ளேயே சங்கிலியில் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே அங்கே தான் உட்காந்து நிருபங்கள்லாம் எழுதுறாரு. ஒரு அலையிலே சொல்லுவோமா, அலையிலோயா என்ன? இப்போ அவர் நிருபத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் காமிச்சு முடிச்சிடுறேன். இவ்வளோ நேரம் என்ன காமிச்சோன்னா, இந்த யூதர்கள் அவருக்கு பண்ண காரியம் என்னன்னு காமிச்சேன். சரியா? இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு காமிக்கிறேன், எதனால சொல்கிறாருன்னு காமிச்சு முடிச்சிடுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். மனிதரிடத்தில் நீடிய பொறுமை தேவனுடைய அன்பினாலே தாங்கி. எப்படி? 36 வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தில் 36. ரோமர் 8:36 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். போல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முந்தின வருஷம் முடியும். உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமோசமா, பட்டயமா, என்ன வந்தாலும் சரி, கிறிஸ்துடைய அன்பை விட்டு மட்டும் என்ன செய்யாது, என்ன பிரிக்காது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் கவனிக்க, மேல் கோடு போது. இப்போ அந்த அன்பை விட்டு, தேவன் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் என்ன செய்யாது, பிரிக்காது. அதோட விட லிஸ்ட் வாசிங்க. அடுத்து, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதரானாலும் அதிகாரியானாலும் வல்லமையிலானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுல தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்ட்ராங்கா போகுது மேல கோடு. உங்களை யார் சொல்ல முடியும்? அவரை பவுலை பிரிக்க முடியுமா தேவனுடைய அன்பை விட்டு? இப்படி ஒரு ஆளை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? முடியுமாங்க? முடியாதுங்க, முடியாது. பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன் சொல்றார். ஸ்ட்ராங்கா சொல்றார். என்னெல்லாம் சொல்றாரு பார்த்துக்கிட்டு. உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், தேவதூதர், வருங்காரியம், நிகழ்காரியம், தேவதூதர், வல்லமை, அதிகாரம், வேற எந்த சிருஷ்டி என்ன சரி பிரிக்க மாட்டாது. ஸ்ட்ராங்கா போகுது கோடு. ஆனால் அதே மனுஷன், அதிகாரம்லாம் பின்னாடி தான் பிரிக்கப்பட்டது. அதே மனுஷன் அப்படி தொடர்ந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? 9ஆம் அதிகாரத்து வாங்க. 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் வாசிங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல. நல்லா கவனிங்க, நான் சொல்றது பொய்யல்ல. கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் பொய் சொல்ல. வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கு. மனசாட்சி கூட நான் சொல்ல போறது என்ன செய்ய சாட்சி கொடுக்குது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரர் என்று யாரை சொல்றாரு? யூதர்கள். என் ஜனங்களுக்காக, என் இனத்தாருக்காக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே.
கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யார்? எது? முடியாது. எதுவும் யாரும் பிரிக்க முடியாது, நிச்சயத்திருக்கிறேன். அவரே சொல்றாரு, ஆனா நான் போனாதான், நான் பிரிஞ்சு போய் சபிக்கப்பட்டவன் ஆனாதான் என் இனத்தார் உள்ள வருவாங்கண்ணா. நான் போனாதான் அவங்க வருவாங்கண்ணா. நான் போகிறதுக்கும் விரும்புவேனே. அவர்கள் எல்லாரும் உள்ள வரணும்ட்டு நான் போவதற்கு விரும்புவேனே. யார் உள்ள வர்றதுக்கு? யாரு தூஷித்தார்களோ, யாரு அவரை துன்பப்படுத்தினார்களோ, யார் அவர் மேல கல்லெறிஞ்சார்களோ, யார் அவருக்கு இடுக்கல் உண்டாக்கினார்களோ, யார் அவருக்கு பிரச்சனை தந்தாங்களோ, யாரு அவருடைய ஊழியத்தில் போய் குழப்பங்களை உண்டாக்கினாங்களோ, யாரு அவர் செத்துட்டார் நினைச்சு கல்லெறிச்சு அந்த அளவுக்கு போனாங்களோ, யாரு அவர் அப்படி பண்ணாங்களோ, அவரை வெறுத்தாங்களோ, யாரு அவர் மேல பிராது சொன்னாங்களோ, யாரு இவன் உயிரோடு இருக்கவே தகுதி அல்ல, இவனுக்கு தகுதி கிடையாது, இவன் உயிரோடு இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்களுக்காக, எந்த ஜனம் சொல்லுச்சோ இவன் உயிரோடு இருக்கிறது தகுதி கிடையாதுன்னு சொல்லுச்சோ, இவன் நிச்சயமாய் சாக வேண்டும் என்று எந்த ஜனம் சொல்லுச்சோ அந்த ஜனத்திற்கு, அந்த மனிதர்களுக்காக, அந்த இனத்தாருக்காக, அவர்களுக்காக சொல்றாரு, நான் வெளியில போனாதான் அவங்க உள்ள வருவாங்கன்னா நான் போறேன். நான் போறதுக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கப்படுவதற்கும் சபிக்கப்பட்டவனாக போவதற்கும் நான் விரும்புவேன். இது எப்படி அப்படி சொல்ல முடிஞ்சது பவுலால? நம்மளை போல புதிய உடன்படிக்கை பரிசுத்தவான் தான். எப்படி சொல்ல முடிஞ்சது? எதனால சொல்ல முடிஞ்சது? மனிதரிடத்தில், அவரிடத்தில், அந்த மனிதரிடத்தில் நீடிய பொறுமை. யார்கிட்ட? அவருக்கு துன்பப்படுத்தினேன், அவரை தூஷித்த, அவருக்கு இடுக்கன் உண்டாக்கினேன், பிரச்சனை கொடுத்த, அவர் மேல பிராது பண்ணினேன், அவரை கொல்லணும்னு நினைச்ச, அவர் சாக வேண்டும்னு சொன்னேன், அந்த ஜனத்துக்கிட்ட அன்பு. இது எப்படி இது வந்தது? எப்படி வந்தா? வேற எங்கேருந்து வரல. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கரங்க சொல்லுவோமா? இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்ன? கவனி, கிறிஸ்துவின் அன்பு என்ன? பிதாவாகிய தேவன் விரும்புகிறார், இந்த மக்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, என் குமாரன் நீங்க பலியான செய்யணும், போக வேண்டும். இப்போ இயேசு வந்தார் தெரியுமா? உலகத்துக்குள்ள பிரவேசித்து கிருபாதார பலியா, வாலியன்றா புஸ்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என்னை அனுப்புங்கள், நான் போறேன் பிதாவே, உமக்கு சித்தமானதை செய்ய நான் விரும்புகிறேன், இதோ நான் போகிறேன்னு சொன்னாங்க. வந்ததுக்கான ஒரு காரணம், இயேசு வந்து சிலுவையில் பலியாய் கிருபாதார பலியாக மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுமா? இயேசு பிதா மேல் வைத்த அன்பு. அன்பு, இயேசு பிதா மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு என்ன செய்ய வைத்ததுன்னா, பிதாவை விட்டு பிரிந்து வர வைத்தது. எதுக்காக? நம்மளை உள்ள கொண்டு போறதுக்காக. பவுல் சொல்ற மாதிரி தான், அவங்க உள்ள நான் போனாதான் வருவாங்கன்னா நான் போறேன், விரும்புகிறேன். இது பவுலுக்கு எங்கிருந்து வந்த அன்பு? கிறிஸ்துவின் அன்பு தான் பவுலை நெருக்கி ஏவினர். கிறிஸ்து அதுதான் செஞ்சார். பவுல் சொன்னார் வாயில, கிறிஸ்து செஞ்சார். கிறிஸ்து செஞ்சார், செயலில் செஞ்சார். பிதா மேல உள்ள அன்புனால, பிதாவே இதுதான் நீங்க விரும்புறீங்க, அப்பா உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு, தேவனே தகப்பனே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது, இதோ என்னை நான் தருகிறேன். இப்போ ஒரு ரீசன், சிலுவையில் அகோரமான மரணம், அகோர மரணம். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமக்கணும். சரியா? அந்த பிதாவாலே கைவிடப்படணும். சரியா? அந்த நிலைமை. ஆனால் நான் ரெடி, என்னை அனுப்புங்க. ஒரே ஒரு ரீசன் என்ன? ஒரு ரீசன், பிதா மேல வைத்த அன்பு, இயேசு பிதா மேல் கொண்ட அன்பு. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நான் ஸ்நேகருக்கு ஜீவனை கொடுப்பதை பார்க்கல, மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ பிதா மேல ஒரு அன்பு மட்டும் டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லை இயேசு சிலுவையில் பலியாகிறதுக்கு. இன்னொரு என்னன்னா, நம்ம மேலே இயேசு வச்ச அன்பு. அல்லேலூயா. நம்ம மேலே இயேசு வச்ச அன்பு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக, நம்மை உள்ளே கொண்டு வர்றதுக்காக, நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக அவர் கிருபாதார பலியான செய்தார், வந்தார். ஒரு பக்கம் பிதாவினுடைய அன்பு,
ஏசுக்கிறீங்க, ஏசு எப்படி நிற்கிறார் பாருங்க. ஒரு பக்கம் பிதா மேல ஒரு அன்புனால தன்னை ஒப்பு கொடுக்கிறார், இன்னொன்று நம்ம மேல ஒரு அன்புனால. ஒரு பக்கம் தேவனிடத்தில் அன்பு, இன்னொரு பக்கம் நம்மிடத்தில் அன்பு, பிதாவிடத்தில் அன்பு, நம்மிடத்தில் அன்பு. இதோ என்னை தருகிறேன், என்னை பலியாக தருகிறேன், அகோர மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். காரி துப்பப்படவோ, அடிக்கப்படவோ, உதைக்கப்படவோ, சித்திரவதை செய்யப்படவோ, அகோரமாய் சிலுவையில மறிக்கவோ, ஆணிகளால் கடவப்படவோ, 2 திருடர்கள் மத்தியிலே ஒரு திருடனை போல தொங்கவோ, அந்த அன்பு என் பிதாவின் மேல நான் கொண்ட அன்பு, உன் மீது நான் கொண்ட அன்பு, உண்மையான அன்பு. இதோ என்னை தருகிறேன். அப்படிதான் கொடுத்தாரு, அப்படிதான் இயேசு தன்னை கொடுத்தாரு. சிலுவையில் இயேசு தொங்கினதுக்கே ஒன்று தேவன் மேல ஒரு கொண்ட அன்பு, இன்னொன்று நம் மீது ஒரு கொண்ட அன்பு. எல்லாத்தையும் சிலுவையில தாங்கினார். அன்பு சகலத்தையும் தாங்கும். என்ன மாதிரி வார்த்தைகள், தூஷண வார்த்தைகள் எல்லாத்தையும் தாங்கினார். அங்கிருந்து கூட ஒரு ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம் தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படி அந்த கொலைகார கூட்டத்தில் பிதா ஜெபத்தை கேட்டு அப்ப அன்பை காண்பிக்கும் போது, அந்த பிதாவின் அன்பை ஏற்றுக்கொண்டுகிறது கொலை செய்கிறவர்கள், பிதாவின் அன்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அந்த கொலை செய்தவனே ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. அந்த ஜெபம் என்னன்னா, பிதாவே என்னை கொலை செய்கிறவர்களையும் நீர் மன்னியும், என்னை சிலுவையில் அறைகிறவர்கள் என்ன செய்ய நீர் மன்னியும். ஏன்னா அவங்க என்ன செய்யறன்னு அறியாம என்ன செய்யறாங்க, அவர்களை மன்னியும். அப்ப அந்த ஜெபத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. அவர் அங்க சிலுவையில் அவர் அரைஞ்சவங்கள எத்தனை பேர், அந்த சோல்ஜர்ஸ்ல எத்தனை பேர் ரட்சிக்க, 100க்கு அதிகமாக ஒருத்தர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் சொல்லிட்டான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஹிஸ்டரி நமக்கு தெரியாது, பைபிள் அது இல்லை. ஆனா அந்த ஜெபம் பாருங்க, என்ன ஜெபம்? அவர்களை மன்னியும். அந்த வேதனையில கூட வாயில ஒரு வார்த்தை என்ன? பிதாவே, இவங்களை ஒரு வழி பண்ணும், நீர் யாருன்னு காண்பியும். இல்ல பிதாவே, இவர்களுக்கும் உடைய அன்பை தாரும், அன்பை காண். அந்த அன்பு தாங்குச்சு. ஆனால் மனிதர்களால் செய்யப்பட்ட பொல்லாத விபரீதங்களை எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத அந்த அன்பு தாங்கினது, அன்பு சகித்தது. என்ன அன்பு? தேவனிடத்தில் அன்பு. என்ன அன்பு? அன்பு. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கினது. நீடிய பொறுமையோடு என்ன வேணா பேசு, நீ என்ன வேணா தூஷி, என்ன வேணா பண்ணு, நான் தாகமா இருக்கிறேன்னு கேட்டா நீ தண்ணி தராம கசப்பான காடியே கொடுக்குறியா? கொடு கொடு. தண்ணியை உண்டாக்கினவருக்கே தண்ணி கிடையாது, நீ கசப்பான காடியை கொடுக்குறியா? கொடு, எல்லாம் குடிக்கிறேன், கொடு. சோய்த்து பார்த்து வேணான்னு சொல்ற. தாகமா இருக்கேன் காடியை கேட்டாரு, தண்ணி கூட கிடைக்காம, இதெல்லாம் சாபமா விடுவாங்க. சாபமா சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் சாபமா சொல்லுவாங்க. உனக்கு தவிக்கிறது, உனக்கு வாய்க்கு தண்ணி கிடைக்காம சாவடா நீ, அப்படிலாம் சொல்லுவாங்க. சபிப்பானுங்க ஆக்சுவலா. அதான் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதி இருக்கு. அப்படி கிறிஸ்து இயேசு நமக்கு சாபம் அடையிட்டு. என்னையா காரணம்? என்ன காரணம்? பிதாவினிடத்துல அன்பு, நம்மிடத்துல அன்பு. அவர் சிலுவையில தொங்கினது அன்னைக்கு தொங்கும் போது தூஷித்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் தூஷிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தூஷிக்கிறாங்க ஜனங்கள். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒருவர் எப்படி இரட்சகராக மாறுவார்? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒருவர் எப்படி கடவுளாக மாறுவார்? அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் கேட்கிறான் மனுஷன். அவன் அறிவுல, ஏன்னா அறிவு கெட்டாத அன்பு அவன் அறிவு கெட்டல. அவனுக்கு எட்டின கேள்வியை கேட்கிறான். கடவுள் சாக கூடுமோ கேட்கிறான் கேள்வி. கடவுள் சாக கூடுமா? சாகிற ஒருவர் கடவுளா இருக்க முடியுமா கேட்கிறான். அவனோட அறிவுக்கு அவர் அன்பு என்ன செய்யல, எட்டல. அந்த அன்பின் அகலம், ஆழ, நீளம், உயரம் என்ன உணரல. இன்னைக்கு உண்மையிலே நாம எல்லாம் உணர்ந்திருக்கிறோம்னா, நான் ஸ்டார்டிங்ல பிதாவுடைய அன்பை சொன்னேன், முடிக்கும் போது கிறிஸ்துவோட அன்போட முடிக்கிறேன். ஏன்னா நான் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததுனாலே
தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்து நமக்கு மாதிரி தான் வச்சிருக்கிறார். ஒரே மாதிரி தான் சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நான் உங்களுக்கு அன்பை காண்பித்தது போல நீங்கள் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பாயிருங்க. அன்புக்கு அப்போ டெஃபினேஷன், அன்புக்கு அளவு என்னையா? இதான் அளவு, அதான் அளவு, சிலுவை தான் அளவு. நான் எப்படி அன்பா இருந்தேன், என் ஜீவனையே கொடுக்கும் அளவுக்கு அன்பா இருந்தேன். அதான் அல்டிமேட். ஜீவனை ஏன் கொடுத்தேன்? பிதா மேல உள்ள அன்பு, தேவனிடத்தில் அன்பு. ஜீவனை ஏன் கொடுத்தேன்? உன் மேல உள்ள அன்பு, பிறரிடத்தில் அன்பு. ரெண்டே ரீசன் தான். அந்த 2 ரீசன் நமக்கு இருந்தாங்க. தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு இருந்தா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்கிற மாதிரி, அந்த அன்புனால நம்ம பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாலும் சரி, அவங்க என்ன தூஷித்தாலும் என்ன பண்ணாலும், என்ன அப்படி செய்யக்கூடாது, அவனை செஞ்ச என்ன பண்ணாலும் சரி, ஐயோ நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணனா, நான் ரியாக்ட் பண்ணனா, நான் வந்து அதுக்கு ஏதாவது பண்ணனா, நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணனா, அந்த ஆவியின் ஒருமை வந்து கெட்டு போயிடும். ஆவியின் ஒருமை சபையில கெட்டு போக கூடாது, ஆவியின் ஒருமை கிடக்கூடாது. அவங்க தெரியாம பண்றாங்க, பரவாயில்ல, நான் அதை பொறுத்துக் கொள்கிறேன், அந்த அன்பினாலே நான் தாங்கிக் கொள்கிறேன். அன்பினால கிறிஸ்து சிலுவையில தாங்கினது போல அந்த வார்த்தையை நான் தாங்கிக் கொள்கிறேன். ரட்சிக்கப்பட்ட சகோதரி தான், ஆனா இப்படி என்ன பேசிட்டாங்களே, கஷ்டமா தான் இருக்கு, ரியாக்ட் பண்ண மாட்டேன். இப்படி எனக்கு செஞ்சுட்டாங்களே, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ரியாக்ட் பண்ணனா அந்த ஆவியின் ஒருமை கெட்டு போயிடும். ஆவியின் ஒருமை காத்துக்கொள்ள ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் காத்துக்கொள்ளணும் கிறிஸ்துவை போல அந்த சகோதரி மேல உள்ள அன்பினால, அந்த சகோதரி மேல அன்பினால நான் தாங்கிக் கொள்கிறேன், நான் தாங்கிக் கொள்கிறேன், நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம தாங்கிக் கொள்ளணும். அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கே எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்தில். அப்படி நீ தாங்கினாதான் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். நீ தாங்காம ரியாக்ட் பண்ணினா ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. அப்போ அப்படிதான் இரு. கிறிஸ்து சிலுவையில் இருந்தது போல இரு, கிறிஸ்து சிலுவையில் இருந்தது போல இரு. அதான் சொல்லுது, அதான் அந்த வசனம் சொல்லுது. அதை நம்ம வந்து வசனத்தை கேட்கல மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கலாம் இருக்கணும். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு இது காரியம் கேட்குற மாதிரி யார சரி, அந்த சிஸ்டருக்கும் சண்டையா அப்படின்னே வரக்கூடாது. அந்த பிரதருக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இந்த ஃபேமிலிக்கும் பிரச்சனையா, சண்டையா. அப்புறம் என்ன செய்தி கேட்டோம்னுக்கா, என்ன செய்தி கேட்டோம்? சண்டைனா ஒருத்தன் அடிச்சானா மறுபடியும் நம்ம கோவத்தில் அடிக்கிறது தான் சண்டை. ஒருத்தன் அடிச்சானா அதை வாங்கின்னு கம்முன்னு போகிறது சண்டை இல்லை, அது சண்டை கிடையாது, அது சகிப்பு. அதுதான் தாங்கிறது. ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கிறது. பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்லை, ரசம் கேட்டேன் இல்லைன்னா வகுந்துருவோம். உன்னை பிரசங்கம் தான் என்னை கட்டி போட்டுருச்சு. இல்லை 1 2 3 அப்படி இல்லை, இல்லை 1 2 3 சொல்லாங்க. இல்லை, பல்ல கடிச்சுட்டு இருக்கு. இல்லை, அன்பினாலே பிறப்பித்த இடத்துல அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலையும் அன்பு கூறுவான். அதான் உண்மை, இதான் சத்தியம். அந்த அன்பு அவர்கிட்ட, அந்த அன்பு அதே அன்பு மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், அது கிருபை வேணும். கண்டிப்பா கிருபை ஆண்டவர்கிட்ட செய்வோம், கேட்போம், எழுப்பி ஜெபம் எழுப்பி எழுப்பி நிற்கிற வேலையில் ஒரே ஒரு காரியம் நான் கேட்குறேன். நான் பிறப்பிக்கப்பட்ட இடத்துலன்னு சொல்லும்போது இல்லை நம்மளோட குடும்பத்தாரும் அடக்கம். நம்மளால் நம்ம வீட்டில் எப்படி இருக்க முடியுதா? மனைவியின் இடத்துல, கணவன் இடத்துல ஒரு சொல்லு, ஒரு செய்கையை தாங்க முடியல. வீட்டில், குடும்பத்திலே, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர், இந்த உறவில்
முடியுதா? முடியணும். தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தான் சபை. நான் சபையில் இருப்பேன் நல்லா, ஆனால் என் ஃபேமிலியில் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. நம்ம அன்பு அங்கே ஆரம்பிக்கணும், அது அடுத்த குடும்பங்களும் வரணும். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சபைக்குள்ளே இந்த அன்பு என்ன செய்யணும்? காணப்படணும். அன்பினால் தாங்கி கொள்வதற்கு ஆண்டு கிருபை கேட்பான். எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்மை குறித்து நான் செய்தி கேட்டேன். இந்த வசனங்களை கேட்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி. ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளிலிருந்து இயேசுவே, பிதா மேல் உள்ள அன்பினாலும் என் மேல் உள்ள அன்பினாலும் எல்லாவற்றையும் நீர் சிலுவையில தாங்கி கொண்டது போல உம்மே கண் முன்பாய் வைத்து எல்லாவற்றையும் தாங்கி கொண்டதற்கு அதே கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேட்போமா? கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. நான் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாதபடி ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்காக ஜாக்கிரதையாக இருக்கும்படி, என்னால் ஆவியின் ஒருமை கெடாதபடிக்கு நான் அன்பினால தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டோட. கேட்போம், கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாங்க. உண்மையில கேட்போம், உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உணர்ந்து கேட்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மாற்றுங்க இயேசுவேன்னு சொல்லுவோமா? ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லுவோமா? வல்ல பிதாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை இரக்கம் தயவு இருந்தவரே, அப்பா இந்த வேலையிலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோம். கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொரு வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோங்க தாவே. பிதா மேல் உள்ள அன்பினாலும் எங்கள் மேல் உள்ள அன்பினாலும் இயேசுவே சிலுவையிலே நீர் சகலத்தையும் அன்பினால தாங்கினது போல நாங்களும் தாங்கிக் கொள்ளபடியா கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, இயேசுவை போல என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற, உதவி கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கு ஏற்ற கிருபை இந்த நாளில் தேவன் கொடுத்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை மறந்துவிடும் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் ஜீவியத்தை மாற்றும் ஆவியானவரே, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கிறோம் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கையில் கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.